அன்புள்ள தமிழ் அன்பர்களுக்கு என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். வருகின்ற 29ஆம் தேதி சூரசம்ஹாரம் எல்லா முருகன் கோவில்களிலும் நடக்கும். எனவே முருகனுடைய அருளையும் வேண்டி தொடர்ந்து திருமந்திர மாலையில் உள்ள மந்திரங்களை பார்க்கலாம். என் குருவாகிய வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று ஒரு பாடலை எடுத்து இந்த 5 வித கோஷங்கள் என்பது பற்றி சற்று விளக்கப் போகிறேன். பஞ்ச கோஷம் என்றால் நம்மை சுற்றி உள்ள ஒரு கவசம், ஷீத் அப்படிம்பாங்க. அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதை ஒரு பாடலை எடுத்து அதை விளக்கும் பொழுது, அதற்கு பொருள் கொடுக்கும் பொழுது இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் என்பது பற்றி வருகிறது. அதுவே அதற்கு நின்று சற்று ஆழமாக விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தால் இந்த மற்ற ஆனந்தமய கோஷமும் அதில் அடங்கும். இந்த விந்து ஜெயம் என்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடலை தான் நான் திரும்ப எடுத்துக்கிறேன். இந்த வேதாந்தத்தில் இந்த கோஷங்கள் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஆதிசங்கராச்சாரியார் முதல் கொண்டு இன்று வரை பல பேர் இந்த 5 கோஷங்களை பற்றியும் அவ்வப்பொழுது சொல்லி வருவார்கள். இன்று இந்த ஒரு பாடலின் மூலம் இதற்கு விளக்கம் கொடுக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாத விந்து என்று சொல்லுவோமே, அதுவும் இதில் அடங்கும். உடலிலுள்ள வீரியம் எப்படி அடங்கும் என்ற ஒரு நிலையில் இந்த பாட்டு, இந்த மந்திரம் திருமூலர் அவர்களால் எழுதப்பட்டது, பாடப்பட்டது. இதை பார்ப்போம், இந்த பாடலை. அன்னத்தில் விந்து அடங்கும்படி கண்டு, அன்னத்தில் விந்து அடங்கும்படி கண்டு, வண்ண பிராணனாம் விந்து மறித்திட்டு, மின்னொத்த விந்து நாதத்து விட்டிட, வண்ண திருவிந்து மாயும் காயத்திலே. இது 7ஆம் தந்திரத்தில் இந்த விந்து ஜெயம் என்ற அந்த தலைப்பில் வருது. இந்த 5 கோஷங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம உடம்பை பற்றி. அதான் அன்னமய கோஷம்.
இதை கொஞ்சம் இந்த 5 கோஷத்தை பற்றி, நம்மளை சுற்றி உள்ள இந்த கவசம் என்று சொல்லக்கூடிய அல்லது ஒரு வட்டம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு இந்த பாடல் திரும்ப வரேன். அதாவது அன்னமய கோஷம்னா நம்ம உடம்பு. இந்த உடம்பை வளர்க்குறதுக்கு நமக்கு சாப்பாடு வேணும், நல்ல உணவு வேணும். உணவு உண்டு தான் நல்லா உடம்பை வளர்க்க முடியும். அதனால் இது ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தை எப்படி வளர்க்கணும்? அதற்கு அன்னம் வேண்டும். அன்னம் என்றால் சாப்பாடு என்று, உணவு என்றும் பொருள், அதுவே சமயம் உடம்பு என்றும் பொருள். அன்னமய கோஷம் என்றால் நம்மை உடம்பை பற்றி சிந்திப்பது. இந்த உடம்பு நல்ல முறையில் இயங்க வேண்டுமென்றால் அதற்கு அன்னம் வேணும், அது சாப்பாடு நல்லா சாப்பிடணும். இந்த தூள உடம்பை வளர்ப்பதற்கு சாப்பாடு தேவை. அதனால் இது ஃபிசிக்கல் பாடி. இந்த உடம்பில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். பஞ்சபூதங்கள், 72,000 நாடிகள், 7 தாதுக்கள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒழுங்காக இயங்கணும்னா நல்ல முறையில் இந்த உடம்பு ஸ்தூல சரீரத்தை வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்தூல சரீரத்தில் தான் ஸ்தூல விந்து என்பதும் இருக்கிறது. இந்த ஸ்தூல விந்துவை சிற்றின்பத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இனவிருத்தியை உண்டு பண்ண முடியும். அதுவே அந்த ஸ்தூல விந்துவை சூட்ச்ம விந்துவாக மாற்றி நம்மளுடைய தலை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் இருக்கிற சகசர தலத்துக்கு கொண்டு சென்றோம் என்றால் அது நாத விந்துவாக மாறும். ஏன்னா சிவன் நாத வடிவில் உச்சந்தலையில் குடிக்கொண்டிருக்கிறார். ஸோ அப்பொழுது இந்த விந்து என்ற சக்தியானது 6 சக்கரங்களையும் சக்கரங்களின் வழியாக, சுழுமணி நாடி வழியாக மேல் சென்று நாதாந்த வடிவில் உள்ள சிவனுடன் கலந்து இருக்கும் பொழுது அங்கு உண்டாகும் அந்த ஆனந்தம், அதுதான் ஆனந்தமய கோஷம். அப்பொழுது அந்த நிலைக்கு வரும் பொழுது இந்த தூள விந்து வற்றி போக வாய்ப்பு உண்டு. அதுதான் இந்த பாட்டை சொல்கிறார். அதாவது இந்த பாட்டை என்னென்னா, இந்த பாட்டை வைத்து இந்த 5 கோஷங்களை பற்றி விளக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதே சமயத்தில் தியானத்தினுடைய முக்கியத்துவம், இந்த குண்டலினி பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தையும் இதில் சொல்லப்படுகிறது. அது நாதாந்த நிலையிலே அந்த 36 தத்துவம் சொன்னேன் இல்லையா, அந்த 36 தத்துவத்தை, அந்த 36 தத்துவம் 35 தத்துவத்தில் கடந்து 36வது தத்துவத்தில் நாதாந்தம் என்ற தத்துவத்தில் நிலை பெற செய்வதற்கு இந்த தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் நமக்கு பயன்படுகிறது. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு பாடலில் அடக்கி வச்சுருக்கார். இப்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இந்த உடம்பில் இருக்கிற
இப்போ உடம்பில் இருக்கிற உறுப்புகளை நல்லா இயங்க வைக்கணும்னா நல்லா சாப்பிடணும். அதனால் உடம்பை வளர்த்து நல்ல முறை வைத்து கொண்டால் அது அன்னமய கோஷம். அது நல்ல முறையில் அது சுற்றி உள்ள நம்ம உடம்புல கவசம் சொல்கிறோமே, அது நல்ல முறையில் இயங்கி வரும், நல்ல முறையில் உடம்பை பாதுகாக்கும். ரைட். அடுத்தது, நம்ம உடம்பில் சக்தி இருக்குது. என்ன அந்த சக்தி தான், அந்த சக்தியை அதனுடைய தன்மையை நல்லா புரிந்து கொண்டு அந்த பிராணாயாமம் தியானம் என்ற முறைகளை ஒழுங்காக பயன்படுத்தி வந்தால் அது அதில் உள்ள அந்த சக்தியானது கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி செல்லும். அதனால் இந்த ஒரு தத்துவத்தை சொல்லுவது, அதற்குள்ள அந்த சக்திக்கு உள்ள கவசம், அதற்கு பேர் தான் பிரணமய கோஷம். வச்சுங்களா, பிரணமய கோஷம். ஸோ பிரணமய கோஷம்னா எனர்ஜி பாடி, சக்தி உள்ள உடம்பு. அன்னமயம் கோஷம்னா ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் நல்லா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும். அன்னத்தை கொண்டு அன்னமய கோஷத்தை வளர்க்க வேண்டும். அடுத்து, சக்தியை கொண்டு மேல் நோக்கி செலுத்த வேண்டும். சக்தியை கொண்டு இந்த பிராணமய கோஷத்தை வளர்க்க வேண்டும். அந்த விந்துவை வைத்து சிற்றின்பத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவை ஒழுங்காக பயன்படுத்தினால் மூச்சு பயிற்சி மூலமாகவோ இந்த குண்டலினி பயிற்சி மூலமாகவோ இந்த பிராணாயாம மேலே கொண்டு போடும் பொழுது அது பிராணாயாம கோஷம் நன்கு வசப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த கோஷத்தை நம்ம சொல்லும் பொழுது ஸ்தூலமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே போகும்போது ஆனந்தமய கோஷம் வரணும் போகும்போது ரொம்ப சூட்சமாக மாறிடும். படிப்படியாக அதனுடைய வட்டம் குறுகி கொண்டு வரும். அதை மனதில் வைத்துங்களேன். ஒரு பெரிய வட்டம் போடுறோம், அதுக்கிடையில் இன்னொரு வட்டம் போடுறோம், அதுக்கிடையில் இன்னொரு வட்டம் போடுறோம். அப்படியே அந்த வட்டத்தினுடைய சென்டருக்கு போகிறோன்னு வச்சுங்க. அந்த சென்டர் தான் ஆனந்தமய கோஷம். பெரிய வட்டம், முதல் வட்டம் போடுறோம்ல, அது அன்னமய கோஷம். ஸோ நீங்கள் இந்த கோஷத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பல பேர் பலவிதமாக அதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு திருமந்திர பாடலின் மூலமாக எனக்கு தெரிந்த வரையில், நான் புரிந்து கொண்ட வரையில் இந்த கோஷத்திற்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அடுத்து, இந்த மூணாவது கோஷம் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் மனோமய கோஷம். இங்கே மனோமய கோஷம்னா மைண்டு, மனசு, ரைட்? ஓகே. மனசு இயங்குறன்னா, அந்த மனது இயங்குனா தான் நம்ம சிந்தனை பண்ண முடியும், மந்திரங்களை சொல்ல முடியும், இல்லையா? ஸோ மனதை வைத்து தான் மனதை பக்குவப்படுத்த முடியும். ஓகே. மனதை வைத்து தான் மந்திரங்களை சொல்ல முடியும், மனதை வைத்து தான், மனதத்தில் நினைத்து தான் மூச்சு பயிற்சி செய்ய முடியும். என்ன, அதனால் இந்த மனோமய கோஷம் என்பது இந்த 5 கோஷங்களுக்கும் இடையில் இருக்கிறது. அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. நம்மளுடைய உடம்பை, தூள உடம்பை, அதில் உள்ள தூள வீரியத்தை சூட்சும வீரியமாக மாற்றுவதற்கு இந்த மனது முக்கியமாக பயன்படுகிறது. அது ஒரு இடைநிலையிலிருந்து
நம்மளை மேலே கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ரைட். ஆக மனதை கொண்டு மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அதாவது மனதனுடைய தன்மையை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி உயர்த்தி கொள்ள என்ன ஆகும்னா, மேலே போக போக பல விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளுவோம். நல்ல முறையில் நம் உலகத்தை புரிந்து கொள்வோம், மக்களை புரிந்து கொள்வோம், மற்ற எல்லா வகைகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா புரிந்து கொள்வோம். அதனுடைய அறிவு நமக்கு வளரும். அந்த அறிவு வளர வளர அது எங்கே கொண்டு சேரும்னா விஞ்ஞானமய கோஷத்துக்கு கொண்டு சேரும். ஓகே, மனதை கொண்டு தான் விஞ்ஞானமய கோஷத்தை அடைய முடியும். எப்படின்னா, மூச்சு பயிற்சி செய்து தியானங்கள் செய்தால் அந்த விஞ்ஞானமய கோஷம் நமக்கு அமையும். அதாவது எப்படின்னா பகுத்தறிவு வரும். விஞ்ஞானங்கிறது ஞானம் இல்லையா? பகவத்கீதையில் ஞான யோகம் சொல்கிறாங்களா, அதுதான். எப்படின்னா நல்லது கெட்டது நல்லா புரியும். பகுத்து அறிதல் எப்படின்னா இந்த பிரித்து நம்ம பகுத்து அதாவது ஒரு விஷயத்தை பிரித்து அலசி ஆரம்பித்தா நல்ல முறையில் புரிஞ்சிக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே. ஒரு கட்டை இருக்குது, ஒரு மரக்கட்டை இருக்குது. அந்த மரக்கட்டை அது ஒரு ஜடம். அதை தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, தொட முடியும். அப்புறம் அதை ஒரு நெருப்பில் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். நெருப்பில் போடும் பொழுது இப்போ என்ன ஆகும்? அந்த மரக்கட்டையை தொட்டால் சூடாக இருக்கும். அப்போது இந்த சூடான மரக்கட்டையை சாதாரணமாக இருக்க மரக்கட்டையிலேருந்து பிரிக்கணும். சூடான மரக்கட்டை சுடும் என்று நமக்கு தெரியும் இல்லையா? இப்படி பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த அறிவு வளரும். சூடான மரக்கட்டையில் தொட்டால் சூடு தெரியும் என்ற ஒரு அறிவு நமக்கு வரும். அந்த மாதிரி நம்ம அறிவை எப்படி வளர்த்துக்கொள்ளனா பிரித்து ஆராயறது. அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அதற்கு இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த சக்தியும் பிராணமய கோஷமும் மனோமய கோஷமும் தேவை. அதாவது நம்மளுடைய வளர்ச்சியிலே ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். ஒன்றுமே செய்யாதபோது நம்ம அன்னமய கோஷத்தில் தான் இருப்போம். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிறது, நல்லா உலக இன்பத்தை அனுபவித்து கொண்டு கடைசியில் பரலோகம் செல்வோம். ஆனால் இந்த யோக நிலையை சிந்திக்கும் பொழுது படிப்படியாக பிராணமய கோஷத்துக்கும் மனோமய கோஷத்துக்கும் கடைசியாக விஞ்ஞானமய கோஷத்துக்கும் வருவோம். இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் அந்த மெய்ஞானம் என்ற ஒரு நிறையை அடையணும்னா இந்த தூள விந்து சூட்சும விந்துவாக மாறும் பொழுது அந்த சூட்சும விந்து தலை உச்சந்தலைக்கு போய் அங்குள்ள நாதாந்தத்தோடு சேரும் பொழுது அப்போது அங்கே ஒரு ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தத்தை தான் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அது இன்னும் ரொம்ப சின்ன வட்டத்தில் ஒரு புள்ளி மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபிசிக்கல் உடம்பு இருக்குது, ஃபிசிக்கல் பாடி இருக்குது இல்லையா? ஆனால் அப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய வட்டம். அதில் எல்லாருமே இந்த மூச்சு பயிற்சி பண்ண மாட்டாங்க இல்லையா? அதில் கொஞ்சம் தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. அதனால் அந்த வட்டம் சுருங்கும். அந்த மூச்சு பயிற்சி பண்ணி இந்த மனதை கொண்டு ஒரு நல்ல ஒரு
விஞ்ஞான நிலைக்கு வரணுன்னா இன்னும் அதில் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிரும், அந்த மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். அந்த நிலையிலிருந்து விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து கடைசியில் ஆனந்தமய கோஷத்துக்கு வரும் பொழுது இன்னும் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த வட்டம் சுருங்கி கொண்டே வரும் மேல் நோக்கி போக போக. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஜனத்தொகை, மொத்த ஜனத்தொகை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பேர் மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க? அந்த மூச்சு பயிற்சி பண்ணாலும் எத்தனை பேருக்கு அவங்களுக்கு ஞானம் வருது, மெஞ்ஞானம் வருது? அந்த மெஞ்ஞானத்தை அடைஞ்சவர்கள் எத்தனை பேர் ஆனந்தமயத்தை அடைகிறாங்க? இப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா அது எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும் இல்லைங்களா? அதனால தான் இந்த வட்டம் சுருங்கி கொண்டே வரும். ஸோ இந்த 5 கோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த படிகளை வைத்து தான் இந்த பாடலும் பாடப்பட்டது. என்ன, இப்போ அந்த பாடலை பற்றி கொஞ்சம் நல்ல ஆழமாக பார்க்கலாம். ஓகே, முதல் வரி என்ன? அன்னத்தில் விந்து அடங்கும்படி கண்டு. ஓகே, அதாவது அன்னமய கோஷமான இந்த உடம்பு, இந்த ஃபிசிக்கல் பாடி, இதில் என்ன இருக்குது? வீரியம் என்ற சொல்லக்கூடிய விந்து இருக்குது. அந்த விந்துவை வற்றும் முறையை கண்டு கொள்ள வேண்டும். ஓகே, அதுதான் அடங்கும்படி கண்டு, விந்து அடங்கும்படி கண்டு. அன்னத்தில் விந்து அடங்கும்படி கண்டு என்றால் அந்த விந்துவை வற்றும் முறையை அறிந்த பின். ஓகே, அப்புறம் மன்ன பிராணனாம் விந்து மரித்திட்டு. ஓகே, எப்படின்னா இந்த பிராணசக்தி ஆகிய என்ன வீரியத்தை, பிராணசக்தி ஆகிய வீரியம், அது கீழே போகாமல் தடுத்து நிறுத்தி மேலே செலுத்தும் வகையை நம்ம தெரிந்து கொண்டால் அதற்கு என்ன பண்ணணும்? மூச்சு பயிற்சி பண்ணணும். ஒரு பாடல் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். என்னென்னா, புள்ளின்னு மிக்க புறவியை மேற்கொண்டார். மேற்கொண்டார்னா என்ன அர்த்தம்? தலை உச்சந்தலை நோக்கி மூச்சு இழுக்க வேண்டும். அப்படி பண்ண பொழுது அந்த அது ஒரு வழி, அதாவது அது ஒன் ஆஃப் த சோர்ஸ் தட் வி ரைஸ் தட் எனர்ஜி டுவர்ட்ஸ் த கிரேனியம் இல்லைங்களா? அதை முன்னாடியே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த 2வது லைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிராணசக்தியாக வீரியம் கீழ் நோக்கி செல்லாமல் அதை மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அந்த முறையை அறிந்திட்டு, என்ன, அந்த முறையை அறிந்த பின் மின்னொத்த விந்து நாதாந்தத்து விட்டிட. மின்னல் ஒளியுடன், ஓகே, கீழே இருக்கும்பொழுது, அதாவது இந்த ஸ்தூல விந்து சூட்சும விந்துவாக மாறிடும். அது மயமானது. ஒளினா இங்கே நான் சொல்கிறது லைட் ஃபார்ம். அந்த ஒளிமயமான ஒளியுடன் கூடிய விந்து என்ன பண்ணும்? நாத மண்டலங்களில், அதாவது தலை உச்சந்தில் இருக்க நாதாந்தத்துடன் சென்று சேர்ந்தால் அங்கே அந்த நாதாந்தத்தில் நிலை பெறும். ஓகே, அப்படி நிலை பெற்றால் என்ன ஆகும்? வண்ண திருவிந்து மாயும் காலத்திலே, அந்த திருவிந்து மாயுங்காலத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தூள விந்துவானது வெளிப்படாது உடம்பிலேயே வற்றி, அப்படின்னு என்ன அர்த்தம்? வற்றும் பொழுது அது சூட்சும விந்துவாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அந்த அடைய முடியும். எப்போ? இந்த நாதாந்தத்தில் இந்த விந்து சேரும் பொழுது. ஓகே, அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. என்ன மொத்தத்தில்னா, நாதாந்த நிலையை அடையணும். அப்படி அடையும் பொழுது இந்த ஆனந்தமய கோஷம் வரும்.
தானாக உண்டாகும். அந்த ஆனந்தமய கோஷம் அதில் எப்படி அதை இப்போது இன்னொரு ஒரு என்னுடைய 40வது பேச்சில் ஒரு ஒரு பாடலுக்கு விளக்கம் கொடுத்தேன். அது என்னென்னா, இந்த 5 தொழில் இருக்குல்ல, அதாவது 3வது தொழில் சங்காரம். சங்காரங்கிறது ஒடுக்குதல், அழித்தல்னு சொல்லுவோம். அதாவது காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். அதில் 3வது தொழில் மணிப்பூர சக்கரத்தில் நடக்கும். அதற்கு அதிபதி ருத்ர பகவான். அந்த நிலையில் அந்த 3வது நிலை என்ன, அழித்தலுங்கிறத பல விதமாக சொல்லலாம். ஒடுங்குதல், ஒடுக்குதல், அப்புறம் அதுக்கு பேர் என்னன்னா சங்காரம். அந்த சங்காரங்கிறது எப்படி சொன்னேன்னா, சங்காரம் என்பது ஒரு அமைதியை தருவது. அதாவது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அழித்தல் என்றால் நம்ம உடம்பு அழிக்கக்கூடியவர் ருத்ரன். அதனால் என்னென்னா பயந்து போய் ருத்ரனை மதிக்கிறதே கிடையாது. ஓகே, இந்த 3 தொழில் செய்கிறாங்களே பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த சித்தாந்தத்தை தவிர மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல். படைக்கிறவர் பிரம்மா, காக்கிறவர் விஷ்ணு, அப்புறம் அழிக்கிறவர் ருத்ரன். அதனால் இந்த அழித்தலுங்க போது நம்ம உடம்பே அழிச்சிருவார் நம்ம அப்படின்னு அந்த ருத்ரனுடைய வேலை அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் காத்தல் தொழில் செய்யக்கூடிய அந்த விஷ்ணு நமக்கு நல்ல பொருளை கொடுக்கறதுனால அவர் நல்லா வணங்குவாங்க. ஆனால் இந்த தவறான புரிந்து கொண்டு ருத்ர பகவானை சரியானபடி வணங்குறது கூட கிடையாது. ஆனால் இங்கே அர்த்தம் என்னென்னா, அமைதியை, மன அமைதியை, மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வல்லமை, அதற்கு பேர் தான் சங்காரம் என்பது. அது நல்லா புரிந்து கொண்டால் தான் மேற்கொண்டு அந்த மறைத்தல், அருளுதல் என்ற ஒரு நிலைக்கு போக முடியும். இந்த இடத்துல இந்த சங்காரம் என்பது 4 வகையாக பிரித்து அவர் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கார். அதாவது ஒன்று நித்த சங்காரம், அப்புறம் வைத்த சங்காரம், அப்புறம் 3வது சுத்த சங்காரம், 4வது உய்த்த சங்காரம். இந்த இடத்துல நித்த சங்காரம் என்பது என்னென்னா, தினமும் நம்ம தூங்குகிறோம். அப்போ என்னன்னா, ஸ்தூல சரீரமும் சூட்சும சரீரமும் ஒன்றாகவே இருக்கும். தூக்கம் இல்லாமல் நமக்கு நிம்மதி கிடைக்காது. அது ஒரு வகையான ஆனந்தம்தான். ஏன்னா நாள் புறம் உழைக்கிறோம், ஒரு 8 மணி நேரம் தூங்கினா தான் நம்ம உடலுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும். சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலை செய்யணும், இந்த 3 தானே. ஆனால் சாப்பிட்டுட்டே தூங்குறவங்க இருப்பாங்க, அது சோம்பேறிங்க. என்ன, ஆனால் சாப்பிட்டுட்டு உழைத்து விட்டு அந்த உழைப்பின் வழியாக அதனால் வரக்கூடிய அந்த களைப்பை, அந்த சோர்வை நீக்க வேணும்னா தூக்கம் முக்கியம். அதனால் தினமும் தூங்க வேண்டும். குறைந்தது 8 மணி நேரம் தூங்குகிறோம். வயதானவர்கள், அதாவது குழந்தை பிறக்கிறதுலேருந்து குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ரொம்ப நேரம் தூங்கும். அப்புறம் படிப்படியாக 1 வயசு ஆனால் அதுக்கு தூக்கம் கொஞ்சம் குறையும். ஆனால் அந்த குழந்தை தூங்குகிற நேரம் அதிக நேரம். ஆனால் நம்ம ஒரு டீனேஜர் அளவுக்கு வந்துட்டோம்னா, இந்த படிப்பு காலத்தில் வரும்பொழுது இந்த கடைசியில் கொஞ்சமாக குறைஞ்சி சாதாரணமாக 8 மணி நேரம், இந்த வயது ஆக 8 மணி நேரம். இன்னும் ரொம்ப முதியவர்களுக்கு இன்னும் தூக்கம் குறையும் அப்படிம்பாங்க. யோகியர்கள் 4 மணி நேரம் தூங்குவாங்களாம். மகாபாரத்தில் கிருஷ்ணன் 4 மணி நேரம் தூங்குவாராம். இன்னும் முற்றும் திறந்த முனிவர்கள் இருக்காங்களே, அவங்க வேணும்னா தூங்கலாம். ஏன்னா தூங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி, மன
அந்த அமைதி அந்த தியானத்தில் வந்துடும். அதனால் தியானம் பண்ணுறவங்களுக்கு தூக்கத்தினுடைய நேரம் குறைஞ்சிட்டே போயிடும். அதனால் இந்த இவர் இருக்கார் லஹரி மகாசா, அவர் என்ன பண்ணுவாராம், இரவு நேரத்தில் அதிகமாக தியானம் பண்ணுவாராம். ஏன்னா அவர் தூக்கத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தியானம் பண்ணி பண்ணி கடைசியில் தூக்கத்தை வென்றார் அப்படிம்பாங்க. இப்போது இந்த 4 சங்கார நிலை, அதாவது நித்த சங்காரங்கிறது நமக்கு தேவை. இந்த உடலை வைத்து கொண்டு நல்ல முறையில் உடலை வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நித்த சங்காரம் தேவை. அதுதான் இந்த முதல்ல அன்னமய கோஷத்தை சேர்ந்தது. நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் என்ன? இந்த ஆன்மீக வாழ்க்கையில் அன்னமய கோஷத்திலிருந்து ஆனந்தமய கோஷம் போக வேண்டும். அப்போது ஆனந்தமய கோஷம் போகணும்னா இந்த நித்த சங்காரத்திலிருந்து உய்த்த சங்காரம் போகணும், அல்லது சுத்த சங்காரம் போகணும். இந்த ஆனந்தமய கோஷம் என்பது இந்த சுத்த சங்காரத்தில் அடங்கும். அது எப்படி நான் விளக்குறேன். இப்போ அன்னமய இது சரின்னா நித்த சங்காரம், இந்த நித்த சங்காரம் நமக்கு தேவை. அது உண்டு உழைத்து உறங்குவது. அடுத்தது, இந்த உறங்குபவர்கள் தினமும் உறங்கிட்டு வர்றாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரே முறை உறங்குவாங்க. அது நிரந்தரமான உறக்கம். அதுதான் இறப்பு. அதுக்கு பேர் வைத்த சங்காரம். ஆச்சா? இப்போது ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு இந்த வைத்த சங்காரம் முக்கிய நோக்கம் அல்ல. முக்கிய நோக்கம் உய்த்த சங்காரத்தை நோக்கி செல்ல வேண்டும். இல்லைன்னா ஆனந்தமய கோஷத்திற்கு செல்ல முடியாது. ஆகையினால் இந்த வைத்த சங்காரத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை. அது ஒரே நாளில் தூங்கிடுவோம், அவ்வளோதான். அதுதான் இறப்பு. நான் சுத்த சங்காரம் என்பது இந்த தியான பயிற்சி செய்து செய்து நம்ம அந்த நிலையில் இருந்து சமாதிக்கு சென்று விடுவோம். அப்போ என்னாகும்? மனம் அடங்கும். இல்லைங்களா? மனம் அடங்கும் பொழுது அங்கே விஞ்ஞான கோஷம் வந்துவிடும். அதனால் என்ன ஆகும்? இந்த தியானம் பண்ண பண்ண நமக்கு பரஞானம் உண்டாகும். ஆத்ம பலம், ஞான பலம் வரும். ஆத்ம பலம் வரும். அந்த நிலையில் நல்ல முறையில் முதிர்ந்து காணப்பட்டவர்கள் என்ன ஆகும்னா, அவர்கள் இறக்கும் தருவாயில் அவர்கள் ஒரு சமாதி நிலையை அடைந்து விடுவார்கள். அந்த சமாதி நிலை என்பது நிரந்தரமான சமாதி நிலை. அப்படிப்பட்ட மகான்களை, அந்த சித்த புருஷர்களை நம்ம என்ன பண்ணுவோன்னா, இறந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடாது. சமாதி அடைந்து விட்டார் என்று சொல்லணும். ஸோ அண்ட் ஸோ காட் சமாதி ஸ்டேட். அப்புறம் அவர்களுக்கு அப்படியே அந்த அடக்கம் பண்ணிவிடுவாங்க உடம்பை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த 9 ஓட்டைகள் இருக்குல்ல நம்ம உடம்புல, அந்த 9 ஓட்டைகள் வழியாக பிராணன் வெளியே சென்றால் அது சாதாரண இறப்பு. அது இல்லாமல் இந்த பிராணன் உள்ளேயே அடங்கி அப்படியே சமாதி நிலைக்கு சென்று அப்படியே அடங்கிவிடும். அப்போ அவங்க அந்த நிலையை அடையும் பொழுது அதுதான் இறைவனுடன் இரண்டர கலத்தல் என்று சொல்லுவார்கள். அதுதான் சாகா பெருநிலை அடைந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். அவர்களுடைய இறப்பை சமாதி அடைந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் அதுதான் இந்த ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்தினுடைய முதிர்வு, அதனுடைய கடைசி பகுதி, அதுக்கே ஒரு என்ன சொல்கிறது, இப்போது ஆனந்தமய கோஷம்னா உறங்கும் பொழுது அந்த நித்த சங்காரம் செய்யும் பொழுதும் ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா? அது லோ லெவல், கீழ்நிலை ஆனந்தமய கோஷம். நமக்கு அது முக்கியம் கிடையாது. அந்த மேல்நிலை ஆனந்தமய கோஷம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். ஆகையால் அந்த மேல்நிலையான ஆனந்தமய கோஷத்தை அடைய வேண்டுமென்றால்
இந்த சுத்த சங்காரத்தில் இருந்தும் அதிலிருந்து உய்த்த சங்காரத்தை அடைய வேண்டும். இப்படி உய்த்த சங்காரத்தை அடைந்து விட்டால், அப்படி அடையும் பொழுது என்னாகும், நம்ம உடம்புல இருக்கிற அந்த விந்துவெல்லாம் தூள விந்து வற்றி சூட்சும விந்துவாக மாறி இந்த சகசர தலத்தை அடைந்து அதிலிருந்து வரக்கூடிய சமாதி நிலை, அந்த தியானம் பண்ணும்பொழுது வரக்கூடிய சமாதி நிலை இருக்குதுல்ல, அந்த சமாதி நிலையை அடைந்து அந்த பிராணன் அடங்கி கடைசியாக சமாதி ஆகிவிடுவார்கள். புரிஞ்சுங்களா? இப்போது இந்த ஒரு பேச்சு மூலமாக இந்த 5 விதமான கோஷங்களையும், இந்த தூள விந்து எப்படி சுச்சமாக மாறி அது வற்றி போகும் பொழுது நமக்கு என்ன நிலை ஏற்படுகிறது, ஆனந்தமய கோஷத்தில் அடங்குவோம் என்று சொல்லி, இப்படி பல விஷயங்களை இந்த ஒரே பேச்சில் அடக்கி, அநேகமாக ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். உங்களை கேட்டவங்கள நான் இன்னும் குழப்புலைன்னு நினைக்கிறேன். இது கேட்டு பாருங்கள். அடுத்து மேற்கொண்டு தொடர்ந்து என்னுடைய பேச்சை நான் பதிவு செய்கிறேன். நான் ஒரு மாத காலமாக இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். பல கோயில்களுக்கு போயிட்டு வந்தேன். வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப்போகுது. ஆனால் வந்த உடனே பல வேலைகளை நான் கவனிக்க வேண்டியிருந்தது. இந்த ஒரு மாதமாக விட்ட குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. அதனால் போதுமான நேரம் எனக்கு கிடைக்கல. இதில் எனக்கு கவனம் செலுத்த முடியல. அதனால் மனது ஓரளவு அடங்கின பிறகு திரும்பவும் இந்த பயிற்சியை, இந்த முயற்சியை நான் மேற்கொண்டு இன்றிலிருந்து என்னுடைய பேச்சை பதிவு செய்ய ஆரம்பித்துள்ளேன். அதனால் இதை கேட்கப் போவதற்கும் எல்லோருக்கும் என் முன்கூட்டி என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.